நாம் மறந்தாலும் பாபா நம்மை மறப்பதில்லை என்பதற்கு ஒரு சிறிய கதையை கூறுகிறேன். முல்கி என்ற சாய் பக்தருக்கு 105, 106 டிகிரி என காய்ச்சல் வந்தது. டாக்டர்கள் சிகிச்சை அளித்தும் பலன் தெரியவில்லை. அன்று கனவில் வெள்ளை ஜிப்பா, தலையில் துண்டு கட்டிய பெரியவர் தோன்றி, என்னை பார்க்க வருவதாக வாக்களித்தால் இதை போக்குகிறேன் என்று கூறினார். திடுக்கிட்டு அலறி எழுந்த முல்கியின் உடல் வியர்த்தது. கனவு பற்றி அண்ணியிடம் கூறினார். அவரது அண்ணி பாபா படத்தை காட்டி, கனவில் வந்தது இவரா என கேட்டார். ஆம் என்றார் முல்கி. உடல் நலமானதும் பிரார்த்தனையை மறந்துவிட்டார். சில காலத்திற்கு பிறகு சிசரியன் பிரசவம் ஒன்றை பார்க்க வேண்டியிருந்தது. சிகிச்சையின் போது கர்ப்பிணியின் சிகிச்சை பகுதியிலிருந்து ஷீல் போன்ற திரவம் முல்கியின் கண்களில் விழுந்து எரிச்சல் தரவே கண் வீங்கி வலிக்க ஆரம்பித்து விட்டது. இப்போது பாபாவிடம் வேண்டினார். கண்கள் சரியாயின. ஷீரடிக்கு புறப்பட்டு விட்டார். மண்மாடு ரயில் நிலையத்தில் இறங்கி ஷீரடிக்கு வர காத்திருந்தபோது புக்கிங் கிளார்க் பாபாவை பற்றி தரக்குறைவாக பேசி டாக்டரின் மனதை மாற்றினார். இதனால் ஷீரடி போகாமல் மும்பைக்கு திரும்பினார் டாக்டர். மறுமுறை ஷீரடிக்கு வந்து தவறுக்கு மன்னிப்பு கூறினார். வீட்டுக்கு போ, உனது மேஜை மீது பதவி உயர்வுக்கான கடிதம் காத்திருக்கிறது. ஞானேஸ்வரியை தொடர்ந்து பாராயணம் செய் என ஆலோசனை கூறி அனுப்பினார். வீட்டிற்கு சென்றதும் உத்தியோக உயர்வுக்கான ஆர்டர் இருப்பதை பார்த்து நெகிழ்ந்தார் டாக்டர் முல்கி. இதனால் பாபாவின் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கையும் பக்தியும் அதிகமாயின. ஓம் சாய்ராம்.